அவைகள் என்ன செய்தன என்பதை சரித்திரமே எடுத்து காட்டுகிறது. நாம் இங்கே கவனித்து அவைகள் என்ன செய்தன என்று காண்கிறோம். ஆகவே இங்கே அந்த மிருகங்கள், நான் இதை இதற்கு முன்பு அறிந்திருக்கவில்லை. நான் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அந்த காட்சி எனக்கு முன்னால் வந்தது. நீங்கள் என்னை இப்பொழுது எங்களிடம் தத்துவமாய் காண்கிறீர்களோ அந்த விதமாகவே காட்சியை என்னால் காண முடிந்தது. பாருங்கள், அது வேதத்தோடு பொருந்துவதால் அதன் விளக்கம் மிகவும் சரியாகும். ஆகவே அது உண்மை என்று கூறுவதை தவிர உங்களால் வேறொன்றுமே கூற முடியாது. கவனியுங்கள், இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் 4வது மிருகத்துடன் போரிட அனுப்பப்பட்ட தேவனுடைய 4வது ஜீவன். நீங்கள் ஆயத்தமா? அந்தி கிறிஸ்துவின் 4வது மிருகத்துடன் போரிட இந்த கடைசி மிருகத்துடன் அனுப்பப்பட்ட ஜீவன் அல்லது தேவனுடைய போதகத்திற்கு விரோதியான அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக போரிட அனுப்பப்பட்ட வல்லமை ஒரு கழுகாகும். பாருங்கள், 4வது ஜீவன் பறக்கும் கழுகாகும். சபையின் காலங்களையும் வேத வாக்கியங்களையும் படித்திருக்கிறவர்களே, கழுகு, அதாவது கடைசி காலம் கழுகின் காலம் என்று வேதத்தில் உள்ளதே. தேவன் தம் தீர்க்கதரிசிகளை கழுகிற்கு ஒப்பிடுகிறார். பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள். கடைசி காலமாகிய கழுகின் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி தோன்றி உண்மையான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். புரிகிறதா? தேவன் நியாயம் தீர்க்கும் முன்பாக அவர் நோவாவின் காலத்தில் செய்தது போல அவர் ஒரு கழுகை அனுப்பினார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளிக்கொண்டு வரும்போது பார்வோனின் சேனை அவர்களை தாக்க ஆயத்தமாக இருந்தபோது அவர் ஒரு கழுகை அனுப்பினார். ஒவ்வொரு முறையும் அவர் கடைசி கட்டத்தில் ஒரு கழுகை அனுப்புகிறார். அவர் இங்கே மறுபடியும் ஒரு கழுகை அனுப்புகிறார். அது சரியாக வார்த்தையோடு உள்ளது. ஆகவே வேறு விதமாக நீங்கள் அதை எவ்வாறு கூற முடியும்? ஒரு கழுகை அனுப்புகிறார். ஏன்? காலம் முழுவதும் எழுந்து கொண்டிருந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவன் அவன்தான். ஆகவே அந்த காளை அல்லது அந்த மனிதன் அல்லது சவாரி செய்து கொண்டிருந்த அந்த மிருகமாயினும் சரி, கழுகின் காலம் வரை சத்தியம் எவ்வாறு வெளிப்படக்கூடும்? காளையின் காலத்திலும் மனிதனின் காலத்திலும் அவருக்கு அளிக்கப்பட்ட ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஏனெனில் அவை தேவனால் அனுப்பப்பட்ட ஜீவன்கள். முதலில் தோன்றியது சிங்கமாயிருந்தது. அது அக்காலத்தில் எழும்பிய அந்தி கிறிஸ்துவை எதிர்த்தது. சாத்தான் வேறொரு வல்லமையை எழுப்பினான். அதை சந்திக்க தேவன் வேறொரு வல்லமையை அனுப்பினார். அதன் பின் அவன் வேறொரு வல்லமையை எழுப்பினான். அதை சந்திக்கும்படியாக அவர் வேறொரு வல்லமையை அனுப்பினார். அதன் பின்னர் அவனுடைய கடைசி வல்லமையின் போது பிள்ளைகளை அவர்களுடைய பிதாக்களின் மூல விசுவாசத்துக்கு கொண்டு செல்வதற்கென அவர் கழுகை அனுப்புகிறார். கழுகின் காலம். அதன் பின்பு வேறு மிருகங்கள் இருவர் சார்பிலுமே தோன்றவில்லை என்பதை கவனித்தீர்களா? அதனுடன் அவை முடிவு பெறுகின்றன. இப்பொழுது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 எடுத்துக்கொள்ள விரும்பினால் நான் அதை உங்களுக்கு குறிப்பிட்டுக் கொண்டே வருகிறேன். கடைசி செய்தியாளன் காலத்தில் சம்பவிக்க வேண்டியது என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும் என்று கூறப்பட்டுள்ளது. கழுகு. ஆமென். இப்பொழுது சவாரி செய்த 4 மிருகங்களை நீங்கள் கவனியுங்கள். அது பரிபூர்ணமாக சரியாக உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது இங்கே ஒவ்வொரு காலமும் அல்லது அதற்கு பின்னால் சவாரி செய்த ஒவ்வொரு வல்லமையும் உள்ளது. சத்துருவின் சவாரியாளன் செய்தது என்னவென்று காண்பிக்க வேத வசனங்கள் உள்ளன. இந்த முத்திரைகளிலேயே அவைகள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டன. சாத்தானின் குதிரையின் மேல் சவாரி செய்தவனை எதிர்க்க கழுகின் காலம் வரை தேவன் அனுப்பிய ஒவ்வொரு வல்லமையும் சரியாக பொருந்துகிறதை இந்த முத்திரைகள் இப்பொழுது வெளிப்படுத்தி விட்டன. இப்பொழுது இது கடைசி காலமாக இருப்பின் இந்த காலத்திற்கு ஒரு கழுகு தோன்ற வேண்டும். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இப்பொழுது சிங்கத்தின் நாட்களிலே மூல வார்த்தை வந்தது. சுமாராக 100 ஒருவர் மாத்திரமே சிங்கத்திற்கு செவி கொடுத்தனர். காளையின் காலம் தோன்றின போது அப்பொழுதும் ஒரு சிலர் மாத்திரமே காளையின் காலத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டனர். மனிதனின் காலத்தின் போது சீர்திருத்தக்காரர், சாமர்த்தியம் கொண்டவர்களாய் நீங்கள் பாருங்கள், ஒரு சிறு குழுவை அக்காலத்து ஸ்தாபனத்திலிருந்து வெளியே நடத்தினர். ஆகவே அவர்கள் என்ன செய்தனர்? சாத்தான் அதை பார்த்தான். ஆகவே சாத்தான் அவர்களை மறுபடியும் அதே ஸ்தாபன முறைமைக்குள்ளாக கொண்டு சென்று அவர்களை அதற்குள் விவாகம் செய்து வைத்தான். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், கடைசியாக கழுகு தோன்றும் போது 10,000-ல் ஒருவரே அதற்கு செவி கொடுப்பார்கள். இது கழுகின் காலமாகும். ஞாபகம் கொள்ளுங்கள், சவாரி செய்த அனைவரும், இயேசுவும் கூட, அவர் தமது வருகையை துரிதப்படுத்தாவிடில் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கென்று யாருமே ரட்சிக்கப்பட முடியாது என்று கூறியுள்ளார். வேதம் அவ்வாறு கூறுகின்றதா? அப்படியானால் நாம் எங்கே இருக்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள். சகோதரரே, சகோதரிகளே, நாம் எக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிகிறீர்களா? தேவனே, நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது இதை நானாகவே இங்கு நின்று கூறவில்லை. நானும் கூட இங்கே உங்கள் மத்தியில் இருக்கிறேன். பாருங்கள், நான் எனக்கு ஒரு குடும்பம் உண்டு. நான் நேசிக்கிற சகோதர சகோதரிகள் எனக்கும் உண்டு.